பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு சாமியார் தோப்பு பகுதியை சேர்ந்த பெருமாளின் மகன் ரவுடி வினோத் 25 கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனங்களில் வந்து கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி இருந்துள்ளார். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் வெடிச்சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதால் மார்க்கெட் வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரது கையில் கட்டு போட்ட போலீசார் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வர ஆலயத்தில் ஆடிப்புற விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வளையல் அணி விழா நடைபெற்றது. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டதுடன் அரசவை அன்னதானமும் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தேசிய கொடி ஏந்தி அசத்திய பள்ளி மாணவர்கள். வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்று உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு சாமியார் தோப்பு பகுதியை சேர்ந்த பெருமாளின் மகன் ரவுடி வினோத் 25 கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனங்களில் வந்து கடை மீது
மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி இருந்துள்ளார். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வெடிச்சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதால் மார்க்கெட் வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரது கையில் கட்டு போட்ட போலீசார் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான கடத்தல் போன்ற அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆன்டி ஹைஜாக் மாதிரி ஒத்திகை இன்று நடைபெற்றது. மத்திய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பான BCAS வெளியிட்டிருந்த அட்டவணையின்படி நடைபெற்ற இந்த ஒத்திகையின் மூலம் விமான கடத்தல் போன்ற அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்புகள் ஒருங்கிணைத்து எவ்வாறு செயல்படுகின்றன என்பது சோதிக்கப்பட்டது. ஒத்திகையின் ஒரு பகுதியாக விமான நிலைய பாதுகாப்பு பிரிவின் APSU QRT குவிக் ரியாக்ஷன் டீம் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு உருவகப்படுத்தப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து விமான கடத்தல்காரர்களாக நடித்த நபரை கைது செய்து பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து சென்றனர். இந்த ஒத்திகையில் தீயணைப்புத்துறை, புதுச்சேரி போலீசார், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவக் குழுவினர், ஆம்புலன்ஸ் குழுவினர், இண்டிகோ விமான நிறுவன குழுவினர், இந்திய கடலோர காவல் படை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றனர். மேலும் சென்னை NSG ஹப் சார்பில் பார்வையாளர் ஒருவரும் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை கண்காணித்து மதிப்பீடு செய்தார். மேலும் இந்த ஒத்திகையின் போது தகவல் தொடர்பு, பல்வேறு துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன. பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தை நிறைவு கூறும் வகையில் நடந்த சிறப்பு கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது நிகழ்ந்த கொடுமைகள், உயிரிழப்புகள் மற்றும் மக்களின் துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததுடன் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பிரிவினையின் போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடம்பெயர்வு மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழநீர் அம்மன் கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை அன்று தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து அப்போதைய ஆளுநர் டூப்ளே வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் தேரை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பது மரபாக இருந்து வருகிறது. அதன்படி செங்கழநீர் அம்மன் கோவிலில் கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரம்பரியமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து செங்கழநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள மீனவ கிராம மக்களும் வருகை தந்ததால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் முத்தாலவாடி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற வலையிலணி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் உள்ள ஸ்ரீ முத்தாலவாடி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு வலையிலணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வண்ண வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரித்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல்கள் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை அர்ச்சகர் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய நிர்வாகி சரவணன் செய்திருந்தனர். வில்லியனூர் மங்கலம் தொகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காய்கறி விதை தொகுப்புகளை ரவிக்குமார் MLA வழங்கினார்.
புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பதிவு பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் MKSP திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் MLA ரவிக்குமார் கலந்து கொண்டு வில்லியனூர் மற்றும் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை தொகுப்புகளை வழங்கினார். இந்த விதைகளை வீடுகள் மற்றும் குழுவுக்கு சொந்தமான இடங்களில் பயிரிட்டு குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதுடன் கூடுதல் வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இணை அதிகாரி கலைமதி, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விதை தொகுப்புகளை மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பெற்றுக் கொண்டனர். ஆடி கடைசி வெள்ளியையொட்டி காரைக்கால் பேரழகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் சிங்காரவேலர் சாலையில் உள்ள பழமை வாய்ந்த பேரழகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கஞ்சி வார்த்தலுடன் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தினர். வில்லியனூர் புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடந்த பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வீதி உலா வந்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியை MLA ரவிக்குமார் தொடங்கி வைத்து பக்தர்களுடன் ஊர்வலத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து அம்மனுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். பால்குடம் எடுத்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள், குங்குமம், புடவை, வளையல் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் தேசிய கொடி ஏந்திய காவல்துறை படகு பேரணியை அமைச்சர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் தேசிய கொடி ஏந்திய படகு பேரணி நடைபெற்றது. அரசலாறு கடலோர காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காவல்துறை ரோந்து படகில் கடலுக்கு சென்று சுமார் 10 நாட்டிக்கல் மைல் பயணம் மேற்கொண்டனர். தேசிய கொடி ஏந்திய படகுகள் அணிவகுத்து சென்ற நிலையில் காரைக்கால் கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்கள் தேசிய கொடிகளை அசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மூவர்ண பலூன்கள் வானில் பறக்கவிட்டன. நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் வீரமகாளியம்மன் கோவிலில் ஆடிவெள்ளி சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மன் வளையல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரமகாளியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.